ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத நிறைய புதுசான டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே இட்லி செய்யும் போது பிளேட்டில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும், எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் எடுக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஹாட் பாக்ஸில் இட்லியை போட்டுடலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் கழித்து இந்த துணியை எடுத்து அந்த பாக்ஸில் வச்சு லைட்டாக உதிர்த்து விட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக இட்லி துணியிலேருந்து அப்படியே விழுந்துடும். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டியே இருக்காது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு எடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். உங்களுக்கும் இதே போல் இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா மாவு அரைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டான இட்லிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கறி மசால் தூளுடைய ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீரகத்தூள் சேர்க்கறதுனால நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த மாதிரி 2 தக்காளியை நல்லா நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். நல்லா டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட நல்லா வச்சு சர்வ் பண்ணலாம். ஆனால் இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி 2 டிக்டாக் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம துணியெல்லாம் ஹேங்கரில் மாட்டி காய போடுறோம் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம மாட்டுற துணி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேங்கரில் சரியாக உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டினதுக்கப்புறமா கார்னரில் அந்த துணியை வச்சுட்டு இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பை நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணி வழுக்கி கீழே விழாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சில டைம் வழுக்கி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் நமக்கு துவைக்கிற வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். லெமன் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் கவரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்த் ஆனாலும் அந்த லெமனுடைய கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகாது. ஸோ கெட்டு போகாமல் அழுகி போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒரு லெமனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஹாஃபை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி கிளிங் ரேப் கவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக குழந்தைங்க யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் தான் நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க ப்ரஷ் பண்ணும்போது அந்த டூத் ப்ரஷ்ஷை நல்லா பல்லால் கடிச்சு அந்த ப்ரஷ்ஷே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டமில் நல்லா ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இதை எப்படி க்ளீனாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரஷ்ஷை உள்ளே போட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியுடைய சூடு நல்லா ஆறி நல்ல நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் அந்த டூத் ப்ரஷ் உள்ளேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட்டுடைய கரைகள் எல்லாமே கரைஞ்சி வரும். அதே போல் ப்ரஷ் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா விரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நெக் செட்டோ இல்லைனா செயின், பிரேஸ்லெட்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடுற அந்த எந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம போடுற செயினாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், ஹூக் டைப்பில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹூக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுடைய ஹியரிங்ஸில் பேக் சைடில் இந்த மாதிரி குட்டியாக பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹியரிங்ஸோடைய பட்டனை இந்த மாதிரி ஹூக்கில் போட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே அப்படியே நல்லா க்ரிப்பாக போய் நின்றுக்கும்.
இப்போ அந்த ஹூக்கை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாக் மாதிரி இருக்கும். ஸோ செயின் வந்து கழண்டு விழாமல் இருக்கும். நம்ம போடுற இந்த சின்ன பட்டன் நல்லா லாக் ஆகி நல்லா க்ரிப்பாக நிற்கும். என்ன பண்ணாலும் செயின் கலண்டு வரவே வராது, நம்மளாக கலட்டுற வரைக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட்டோ செயினோ போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். புதுசாக ஏதாவது துணியெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம துவைக்கிறப்போ ஒரு சில துணிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாயம் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம துவைக்கிறப்போ கண்டிப்பாக மிஷினில் போடவே மாட்டோம். ஏன்னா அதில் இருக்கிற சாயம்லாம் மற்ற துணியில் ஒட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எப்பயுமே புதுசாக துணியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மற்ற துணிகளோடு போட்டு வாஷ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதில் சாயம் போதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணியில் வந்து நினைக்கும் போதே நமக்கு தெரியும் அதில் சாயம் போதா இல்லையான்னு. ஸோ சாயம் போகிற துணியாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக பக்கெட்டில் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அப்படின்னா சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதில் எந்த விதமான லிக்விடோ இல்லை பவுடரோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கிற சாயம், அதாவது போகக்கூடிய சாயம் எல்லாமே தண்ணியில் தனியாக வந்து நிற்கும். இப்போது இந்த தண்ணியிலேயே நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில துணிகளை எத்தனை தடவை நம்ம துவைச்சாலும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போட்டுட்டு துவைக்கும் போதெல்லாம் சாயம் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு துவைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் சாயம் போகிறதோட இருக்குமே தவிர இன்னொரு டைம் நீங்கள் துவைக்கும் போது கண்டிப்பாக சாயம் போகவே போகாது. இப்போ செகண்ட் டைம் வந்து லைட்டாக ஒரு தண்ணியில் அலசிக்கலாம். அப்புறமா தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துணி பவுடர் லிக்விடுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த துணியை இதில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ஒரு சில சாயம் போகிற துணிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அலசும் போதெல்லாம் சாயம் போயிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நம்ம வாஷிங் மிஷினில் மற்ற துணிகளோட சேர்த்து போடுறதுக்கு யோசிப்போம். ஆனால் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் நீங்கள் எல்லா துணிகளோட சேர்த்து வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ சாயம் போகிற துணியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த சாயம் போகிறது அப்படியே நின்றுடும். இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சுத்தமாக அந்த சாயம் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கே அது தெரியும். ஸோ இனிமேல் எப்போல்லாம் புது துணி வாங்குறீங்களோ சாயம் போனாலும் சரி போகலனாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரைட்டி ரைஸோ இல்லைனா ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை வடிச்சிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதே போல் நல்ல பூ போல் இருக்கும், நல்ல லாங் கிரெயின்ஸாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.